லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு ஆண்டாள் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளிச் செய்தாள். அவளுக்கு அந்த கோபிகை பாவனை நாச்சியார் திருமொழியிலும் தொடர்கிறது என்றே நாம் சொல்லலாம். அவள் உடனே கண்ணபிரானை அடைய வேணும் என்கின்ற பாரிப்பின் காரணமாக மன்மதனுடைய காலிலே விழுந்தாள். அடுத்தபடியாக இரண்டாம் திருமொழியிலே தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு அந்த கோபிகைகள் சிற்றில் இழுத்து விளையாடிக் கொண்டிருந்த பொழுது கண்ணபிரான் வந்து அது உதைத்து அழித்தான். அப்பொழுது அந்த கோபிகைகள் சிற்றில் சிதையேல் என்று அவனை வேண்டிக் கொண்ட அந்த வார்த்தைகளை உட்கொண்டு ஒரு திருமொழி, அதுதான் இரண்டாம் திருமொழியாக அமைந்தது. அப்படி சிற்றில் சிதையேல் என்று அவனை வேண்டிக் கொண்டாள். மூன்றாம் திருமொழி, அது இவர்கள் நீராடுகின்ற காலத்திலே, கோபிகைகள் எல்லாம் ஒரு நீர்நிலையிலே சென்று நீராடுகின்ற காலத்திலே அவர்களுடைய வஸ்திரத்தை எல்லாம் கண்ணன் பறித்து கொண்டு ஒரு மரத்தின் மேலே ஏறி இருக்க அந்த கோபிகைகள் எல்லோரும் எங்களுடைய வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து விடு என்று கேட்பதாக அந்த சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதை அனுகரித்து இங்கே ஆண்டாள் ஒரு 10 பாசுரங்களை அருளிச் செய்கின்றாள். அதுதான் நாச்சியார் திருமொழியினுடைய மூன்றாவது திருமொழியாக அமைந்துள்ளது. அதிலே இரண்டாவது பாசுரத்திலே அவள் என்ன தெரிவிக்கிறாள் என்றால், அந்த எம்பெருமானை நன்றாக துதிக்கின்றாள். இந்த வஸ்திரங்களை எல்லாம் நீ கொடுத்து விடு என்று வெறுமனே சொன்னால் அவன் கொடுக்காமல் இருந்து விடுகிறானே என்கின்றபடியினாலே அவனை நன்றாக ஸ்தோத்திரம் செய்து எங்களுடைய வஸ்திரங்களை நீ கொடுத்து விடு என்று அவனை மறுபடியும் கெஞ்சி கேட்டுக் கொள்ளுகிறாள். இப்பொய்கைக்கெவ்வாறு வந்தாய் மதுவெந்துழாய் முடிமாலே மாயனே எங்களமுதே இதேன் மயாலது மாட்டோம் பித்தாப்பெள்ளாய் விரையல் புதைவண்டரவில் அழைத்தாய் புறந்தடை போல மணியாய். இரண்டாவது பாசுரத்திலே என்ன சொல்லுகிறாள்? இதுவென் புகுந்தது இங்கந்தோ, இது எப்படி இந்த பொய்கைக்கு நீ வந்தாய்? இந்த பொய்கை உனக்கு தெரியாது என்று நினைத்தன்றோ நாங்கள் இந்த பொய்கைக்கு வந்து விட்டோம். அதாவது தினந்தோறும் இவர்கள் ஒரு பொய்கையிலே நீராடுவார்கள். அது கண்ணபிரானுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் எங்கே அந்த பொய்கையிலே நீராடினால் கண்ணன் அங்கே வந்து விடுவானோ என்று நினைத்துத்தான் இவர்கள் கண்ணனுக்கும் தெரியாது என்று நினைத்து ஏதோ ஒரு உள்ளே இருக்கக்கூடிய உட்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பொய்கையிலே போய் அவர்கள் நீராடினார்களாம். ஆனால் அந்த பொய்கையிலும் கண்ணன் வந்து நின்று விட்டான். உடனே அவர்கள் அந்தோ ஐயோ இது எப்படி உனக்கு தெரிந்தது? உனக்கு தெரியாது என்று நினைத்தோமே, நாங்கள் இந்த பொய்கையிலே தான் நீராடப் போகிறோம் என்று உனக்கு எப்படி தெரிந்தது? இது என் புகுந்தது, எப்படி இங்கே வந்து நீ புகுந்தாய்? இது என் புகுந்தது இங்கந்தோ, இங்கு எப்படி நீ புகுந்தாய் என்று, இப்போ எப்படி நீ வந்தாய் என்று கேட்கிறார்கள். இது வெண் புகுந்தது இங்கந்தோ, இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய்? இந்த பொய்கை அது உனக்கு தெரியாது. இந்த பொய்கை எத்தனை காளியன் பொய்கை, அது விரோதிகள் அவர்களை அழிப்பதற்காக கண்ணபிரான் தேடிக்கொண்டு செல்லுகிற பொய்கை. ஆனால் இங்கே விரோதிகள் இல்லை. இன்னொரு பொய்கை, அது கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் செய்வதற்காக ஓடி வந்த பொய்கை. அங்கேயும் முதலை என்கிற விரோதி அவனை அழிப்பதற்காக வந்தான். ஆனால் இங்கே அப்படி எந்த விரோதிகளும் இல்லையே. இந்த பொய்கைக்கு நீ ஏன் வந்தாய்? இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய் என்று கேட்டார்களாம். உடனே கண்ணன் எப்படியோ நான் வந்து விட்டேன், அதற்கட்டும் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்க, உடனே தாங்கள் வேண்டியதை சொன்னால் அவன் தராமல் போய்விடுவானோ என்று அஞ்சி அவனை துதிக்கத் தொடங்கினார்கள். மதுவின் துழாய் முடி மாலே என்றால், மால் என்றால் அன்பு உடையவன், அடியவர்களிடத்திலே மிக்க அன்பை உடையவனா. அந்த அன்பை உடையவன் எப்படி இருக்கிறான் என்றால், ஒரு நீண்ட கிரீட்டத்தை அணிந்தவனாக
ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் பீசதே கிஷனையின் தவ மௌலிகி என்று சொல்லும்படியாக, அப்படி உலகத்திற்கெல்லாம் இவனே அதிபதி என்று காட்டும்படியான ஒரு கிரீட்டம். அந்த கிரீட்டத்திலே என்ன இருக்கிறது என்றால் தேன் பெருகுகின்ற அந்த திருத்துழாயை அந்த கிரீட்டத்திலே வளையமாக அணிந்திருக்கின்றானாம். ஆக மது என்றால் தேன், அந்த தேன் பெருகுகின்ற மதுவின் துழாய், அதை அணிந்த முடி மாலே என்று அவனை சொல்லி, மாயனே என்றால் அப்படிப்பட்ட மேன்மை உடையவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய அடியவர்களுக்கு தன்னை கொடுப்பதற்காக இப்படி ஆச்சரியமான செயல்களை செய்து கொண்டு ஒரு இடைப்பயலாய் வந்து இடைப்பிள்ளையாய் வந்து அவன் பறக்கிறானாம். அதைத்தான் மாயனே என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு மேலே அப்படி அவன் தங்கள் குலத்திலே வந்து பிறந்தபடியினாலே என்றோ இவர்களுக்கெல்லாம் அந்த நெஞ்சு அவனிடத்திலே சென்று விட்டது. ஆகினாலே என்ன சொல்லுகிறார்கள்? எங்கள் அமுதே என்று, எங்களுக்கு என்று ஏற்பட்ட அமுதே, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்றவர்கள் அல்லவோ அந்த ஆயர்கள். ஆகினாலே அவர்கள் எங்களமுதே என்று சொன்னார்கள். மதுவின் துழாய்முடி மாலே மாயனே எங்களமுதே என்றார்கள். உடனே கண்ணபிரான், இல்லை இல்லை, உங்களோடு நான் சேரப்பெற வேண்டும், அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல, விதியின்மையால் அது மாட்டோம், நீ எது நினைக்கிறாயோ அதை நாங்கள் நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் அது எங்களுக்கு தகுதியானது அல்ல. எங்களுடைய ஏனென்றால் ஊரிலே இருக்கிற பெரியவர்கள் நாம் இருவரும் சேர்வது தெரிந்தால் மறுபடியும் எங்களை நிலவரையிலே அடைத்து வைத்து விடுவார்கள். இத்தனை நாள் பிரித்து வைத்திருந்தது உன்னோடு சேரக்கூடாது என்பதற்காகத்தானே. ஆகையினாலே விதியின்மையால் அது மாட்டோம், நீ நினைப்பது மட்டும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னார்களாம். உடனே சரி, என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்க உடனே சொல்லுகிறார்கள், குதி கொண்டு அறவில் நடித்தாய். அப்பனே, நீ அந்த பாம்பின் மேலே ஏறி, அந்த காளியன் என்கிற பாம்பின் மேலே ஏறி நின்று நர்த்தனம் செய்து அவனுடைய கொழுப்பை அடக்கினவன் அல்லவா என்று சொல்லுகிறபடியினாலே விரோதிகளிடத்திலே நீ அப்படி உன்னுடைய திரளை காட்டலாம். ஆனால் அதே சமயத்திலே அந்த காளியனுடைய பத்தினிமார்கள் அவர்கள் வந்து உன்னுடைய திருவடிகளிலே சரணம் புகுந்த பொழுதோ அவர்கள் என்ன வேண்டினார்கள்? அந்த காளியனை உயிரோடு விட்டுவிட வேண்டும் என்று வேண்டினார்கள். அவர்கள் வேண்டினது வேண்டினபடியே செய்தவன் அல்லவா நீ. ஆகையினாலே என்ன தெரிகிறது? அடியவர்கள் வேண்டினால் அதை நீ செய்து தருபவன் என்பது இந்த காளியமர்தன வரலாற்றிலேயே தெரிகிறது. அதுபோல எங்களுக்கு நீ செய்தருள வேண்டும் என்று கேட்டார்களாம். உடனே அவன் கேட்கிறான், என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்க, குறுந்திடை கூரை பணியாய், எங்களுடைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து நீ அந்த குருந்த மரத்திலே வைத்திருக்கிறாயே, அந்த குருந்த மரத்திலே வைத்திருக்கிற அந்த கூரை, அந்த வஸ்திரங்களை நீ எங்களுக்கு கொடுத்து விடு என்று இப்படி கண்ணனை பார்த்து சொன்னார்கள். இப்படியெல்லாம் சொன்ன பொழுதும் கூட கண்ணபிரான் உடனே அவர்களுடைய அந்த ஆடைகளை தரவில்லையாம். அவன் என்ன செய்தான்? இங்கும் அங்கும் தாவினான் அந்த மரத்திலேயே. அப்படி ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவினான். இப்படியெல்லாம் சில காரியங்களை செய்து கொண்டு அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டு நின்றானாம். உடனே அவனை பார்த்து அடுத்த 3வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள், இளமை எம்மனமார் காணிலொட்டார் பொல்லாங்கீரன் கருதாய் பூங்குருந்தேரியிருத்தி பில்லார் இலங்கை அழைத்தாய் நீ வேண்டியதெல்லாம் தருவோம் அல்லாரும் காணாமே போவோம் பட்டை பனை தருளாயே. எல்லே ஈதன்ன இளமை, இது என்ன எல்லே என்றால் இது என்ன ஆச்சரியம், இது என்ன இளமை, இது என்ன சிறுபிள்ளைத்தனம் என்கிறார்கள். அந்த கண்ணனை பார்த்து தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் அவன் கவர்ந்து கொண்டு குருந்த மரத்திலே வைத்துக் கொண்டு இங்கும் அங்கும் அவன் தாவி நிற்பதை பார்த்தால் ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறதே தவிர இது பாராட்டும்படியாக மெச்சும்படியாக இல்லையே. இது என்ன இளமை, இளமை என்னால் சிறுபிள்ளைத்தனம், இப்படியெல்லாம் நீ செய்யலாமா? எல்லே ஈதன்ன இளமை, இதையெல்லாம் எம்மனைமார் காணில் ஒட்டார். எம்மனைமார் என்றால் எங்களுடைய தாயார் இதை பார்த்தால் அதற்கு பிறகு இப்படியெல்லாம் செய்வதற்கு ஒட்ட மாட்டார்கள், எங்களை இப்படி வெளியிலே வருவதற்கே எங்களை அனுமதிக்க மாட்டார்கள். ஆகையினாலே எங்களுக்கு எங்களுடைய தாய்மார்களிடத்தில் எந்த விதமான ஒரு வசமும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் நீ எங்களுடைய வஸ்திரங்களை நீ எங்களுக்கு கொடுத்து விடு என்று கேட்கிறார்களாம். எம்மனைமாறு காணில் ஒட்டார் பொல்லாங்கு ஈதென்று கருதாய்.
இப்படியெல்லாம் நீ செய்வது முடிவிலே தீமையாய் விளையும் என்பதை நெஞ்சிலே நன்றாக அறிந்து கொள். பொல்லாங்கு இது என்று கருதாய். இப்படியெல்லாம் நீ கருத மாட்டேன் என்கிறாய். ஆனால் என்ன செய்கிறாய்? பூங்குறுந்தேறி இருத்தி என்று நன்றாக பூத்திருக்கக்கூடிய ஒரு குருந்த மரத்தின் மேலே ஏறி எங்களுடைய வஸ்திரங்களையும் அந்த குருந்த மரத்திலேயே வைத்துக் கொண்டு அங்கேயே நிற்கிறாயே, எங்களுடைய வஸ்திரங்களை எங்களிடத்திலே கொடுத்து விடு என்று சொன்னார்களாம். உடனே கண்ணன் சொன்னான், நீங்கள் இப்படியே போனீர்கள், நீராடி விட்டு பொழுதும் விடிந்து விட்டது என்று சொல்லுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் போனால் எல்லோரும் உங்களை பார்க்க மாட்டார்களா? அப்பொழுது உங்களை அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று கேட்க, நீ எங்களுடைய வஸ்திரத்தை கொடுத்து விட்டால் ஏதோ வகையாக அந்த வஸ்திரத்தை நாங்கள் அணிந்து கொண்டு பல்லாரும் காணாமே போவோம், ஒருத்தருடைய கண்ணிலேயும் படாமல் நாங்கள் வேகமாக நடந்து எங்களுடைய இல்லத்திற்கு சென்று விடுவோம் என்று சொல்லி, எங்கள் பட்டை பணித்து அருளாயே, எங்களுடைய பட்டை நீ எங்களுக்கு கொடுத்து விடு. அப்படி கொடுக்காமல் நீ பிடிவாதம் பிடித்தாயானால் இதனாலே உனக்கும் கேடு விளையும். ஏனென்றால் நீ செய்வது சிறுபிள்ளைத்தனம் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். எங்களுக்கும் கேடு விளையும். எம்மனைமார் காணிலோட்டார். ஏனென்றால் எங்களுடைய பெரியவர்கள் இதையெல்லாம் பார்த்தால் அவர்கள் பொறுமையாக இருக்க மாட்டார்கள். ஆகையினாலே எங்கள் பட்டை நீ பணித்து அருளாய், எங்களுடைய பட்டை நீ எங்களுக்கு நீ கொடுத்து விடு. இல்லாவிட்டால் அது பெரும் தீங்காக, பொல்லாங்கு இது என்று, இது பெரிய தீமையாக முடிந்து விடுமோ என்று அஞ்சுகின்றோம் என்று அவனை பார்த்து இவர்கள் வேண்டுகிறார்கள். இன்னும் இப்படி இவர்களுடைய வேண்டுதல் தொடர்கின்றது. தொடர்ந்து அனுபவிப்போம்.